இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மை அது கிடையாது. நம்ம மக்கள் ஒரு கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அந்த கவர்ச்சியிலே இன்னமும் இருக்காங்க. பாஜக ஸ்டைல தான் ஃபாலோ பண்றாங்க. மல்லியக்களை விலை கொடுத்து வாங்குறது, குதிரை பேரம் நடத்துறது இல்லை. இந்த மாதிரி பாஜக என்னைக்குமே பண்ணது கிடையாது. இப்போ இங்கே விருப்பப்பட்டு தானே சார் விருப்பப்பட்டு இல்லைங்க. இது ஒரு கட்சியை உடைக்கப்படுது. பல்வேறு விதமாக பணங்கள், பல்வேறு பதவிகள், நிறைய ஆசைகள் காட்டி அவர்களை அழைச்சிட்டு வர்றாங்க. இன்னைக்கு மத்தியில் ஆடக்கூடிய பிஜேபி பெரும்பான்மையான மாநிலங்கள் ஆண்டுகிட்டு இருக்க சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு சிறப்பாக செயல் திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு. இதே தாவேக்கா அரசே அதுக்கு சாட்சி. என்னன்னா குஜராத்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதே தாவேக்கா அரசே சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சர்க்கிளில் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் எப்போ ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏக்களை உடைக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே சர்க்கிளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டாருங்கிறது தான் நிதர்சன உண்மை. அதற்கு பல வேலைகளை பார்க்குறதோ அந்த பயத்தில் தான் எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் அந்த வி த லீடர்ஸ் இந்த இயக்கம் தொடங்கின பிறகு பல பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ கமலாலயம் பக்கத்தில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது எப்படி? அவரால் பயன்பெற்றவர்கள், அவருக்காக அவரோடு இறந்தவர்கள், அவர் காலகட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் ஒரு சிலர் போயிருக்காங்க. போனவர்கள் அனைவருமே இப்போது ஏன் போனோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அண்ணாமலை சிறப்பாக கட்சிக்காக பயன்படுத்தி உழைத்திருந்தால் இன்னைக்கு கட்சி நம்ம தான் ஆட்சி அந்த வெற்றிடத்தை நிரப்பியிருக்க முடியும். அவருக்கு குறை சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அந்த மாதிரி தங்க தாம்பலத்தில் வச்சு தூக்கி எல்லாம் தாளாடுறாங்க. அவர் தன்னை மட்டும்தான் வளர்த்துக்கணும், கட்சியாக வளர்க்கக்கூடாது. தான் ஒரு மன்னராட்சி போல் இங்கே நடத்தணும், சர்வ அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி லீடர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி அணிவகுத்து நின்னாங்க. ஒரு தலைவரை மாற்றியதே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு பாஜகவின் ஊடக பிரிவை சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக்கா அரசு அமைஞ்சேறக்கூடிய 2 மாதங்கள் ஆயிருக்கு. பல்வேறு பகுதிகளில் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிறப்பான ஆட்சி நடக்குது, அரசு அலுவலகங்களில் போனால் ஊழல் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் கொண்டாடுறாங்க சார் இந்த ஆட்சியை. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கொண்டாடுறாங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமோ மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மை அது கிடையாது. நம்ம மக்கள் ஒரு கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அந்த கவர்ச்சியிலே இன்னமும் இருக்காங்க. பட் ஊழல் நிறைந்து போய் தான் இருக்கு. இப்பயே நிறையா அமைச்சர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் வரையும் ஊழல் நிறைந்து நிறையா துறைகளில் புறையோடி போய் தான் இருக்குது. அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் இது எல்லாமே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய மாநிலங்களில் பாஜக அதை தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி திமுகவினர் ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இது அப்படி பாஜக ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறோம். பாஜக எப்பயுமே ரீல்ஸ் காட்சி நடத்துனது கிடையாது. இல்லை, எம்எல்ஏஸை வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் என்னங்க, எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, குதிரை பேரம் நடத்துறது இல்லை. இந்த மாதிரி பாஜக என்னைக்குமே பண்ணது கிடையாது. எந்த ஸ்டேட்ல பண்ணியிருக்கு? உங்களுக்கு கர்நாடகாவில் பண்ணியிருக்கோம். கர்நாடகாவில் குதிரை பேரம் நடத்தி நாங்கள் யாருக்கிட்டாலையும் நம்ம இது பண்ண கிடையாது. அமைச்சர்கள் அன்றைய சூழ்நிலையில் இன்னொரு பார்ட்டியிலிருந்து குமாரசாமி வரும்போது அவரை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைச்சோம்னு நிறுத்தி குரடம் பேச்சு இன்னொரு கட்சியை உடைச்சிட்டு கொண்டு வரல. நம்ம இங்கே விருப்பப்பட்டு தானே சார் வர? விருப்பப்பட்டு இல்லைங்க. இது ஒரு கட்சியை உடைக்கப்படுது. பல்வேறு விதமாக பணங்கள், பல்வேறு பதவிகள், நிறைய ஆசைகள் காட்டி அவர்களை அழைச்சிட்டு வர்றாங்க. தொடர்ந்து பேசப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமே ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா செய்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டில் எதுவுமே ராஜினாமா செய்துட்டு திருப்பி ஒருக்கா இன்னொரு கட்சியில் சேர்ந்து திருப்பி ஒருக்கா ராஜினாமா. அதான் ஐக்கிய சொன்னார், நீங்கள் ராஜினாமா செய்யுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு சிஎம். அப்படி எந்த இடத்துலையும் நடக்கலை. அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. பாஜக கவர்மெண்ட் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இதே குற்றச்சாட்டு தான் மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா கட்சியினர் பாஜக மேலே வச்சாங்க. அவங்களும் பாஜகவினர் எங்களை அங்கே வர சொன்னாங்கன்ற அதே குற்றச்சாட்டு தானே அவங்களும் வச்சாங்க.
அதே தானே இங்க நடக்கிறது. இல்ல உங்களுக்கு மராட்டிய மாநிலத்தை நடத்துறத பொறுத்தளவு வந்து இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட். அவங்க எந்த எம்எல்ஏ உங்களுக்கு ரிசைன் பண்ணாரு? எந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு பாஜகல இணைஞ்சு வந்து அப்புறம் வந்து ஆட்சியை பிடிச்சாரு? இப்படி கிடையாதுங்களே. அவங்க ஒரு குழுவாக வந்து அவர்கள் பெரும்பான்மையின் மக்கள் வந்து அவங்க வெளியில வந்தாங்க. சிண்டே தலைமையில் அவங்க தனியா வந்து ஒரு குழு இருந்தனால அந்த குழு வந்து நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதை வைத்துதான் பாஜக ஆட்சி நடத்துது ஒழிச்சு ஒரு கட்சியை உடைத்து அதுல இருந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு எங்க கட்சியில சேருங்க, நாங்க உங்களை எம்எல்ஏ வாக்குவோம் அப்படிலாம் வந்து இதுவரை வரலாற்றில் நடக்கல. வரலாற்றில் பெரிய பிளே நடக்குதுன்னா அது தாவேக ஆட்சியில தான் நடக்குது. வந்து நீங்க சொல்றதை எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து விரும்பி பாஜகல வரல, ஆனா நான் உடைஞ்சு இங்க வந்து ஆதரிச்சாங்க. இல்ல நீங்க தவறாக சித்தரிக்கிறீங்க, அது தப்பு. அது கிடையாது. உடையில அவங்களுக்குள் ஒரு குழு, ஒரு சிவசேனா எங்களுக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சிண்டே வந்து ஒரு தலைமையில அவங்க ஒரு தனியா ஒரு குழு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதே வந்து உங்களுக்கு இன்னொரு பிரிவு வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. அவங்களோட ஆதரவு எடுத்துக்கிறாங்க. நாங்க சிண்டேவோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்குங்கிறீங்க நீங்க? இன்னொரு விஷயம், அது நான் ஏற்கனவே கேட்டேன். தாவேகா அரசு அமைஞ்சு ஏறக்கூடிய 2 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து பெருசா இன்னைக்கு இந்த ஆட்சியை பத்தி பெருசா விமர்சனம் வைக்க மாட்டாங்க. ஏன், என்ன காரணம் அதுல? நீங்க ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றப்பே தெரியுது நீங்க எந்த சிந்தனையோட கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது. அது கிடையாது அப்படிங்களா? இன்னைக்கு மத்தியில் ஆடக்கூடிய பிஜேபி பெரும்பான்மையான மாநிலங்கள் ஆண்டுகிட்டு இருக்கோம், சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கு, சிறப்பாக செயல் திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு. இதே தாவேக அரசே அதுக்கு சாட்சி. என்னன்னா குஜராத்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதே தாவேக அரசே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து சரியான பாதையிலே பயணிக்குங்கிறது தான் அந்த பாஜக. இந்த அரசுல வந்து இப்ப 2 மாசம் ஆச்சுன்னு சொன்னல இந்த ஆட்சி அமைஞ்சு, இதுல வந்து என்ன சர்க்கிள்ல வந்து விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்? விஜய் வந்து எப்போ வந்து ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏக்களை உடைக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே சர்க்கிளை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாருந்தா. வேற என்ன பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவர் மீண்டும் மக்களை சந்திச்சிருக்க வேண்டியதானே. அந்த தில்லும் தைரியமும் தெம்பும் இருந்திருந்தால், அந்த நம்பிக்கையும் இருந்திருந்தால் மக்களை சந்திச்சிருக்கணும். அதை விட்டுட்டு பேரம் பேசி மாற்றுக் கட்சியினர் இருந்த ஒரு கூட்டணியை உடைத்துட்டு வர்றது, அதான் இது மை வைத்து மை அழிகிறதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே மற்றவர்களை அந்த ஓட்டு போட்ட மக்களை இழிவுபடுத்தி அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வது, தனது கட்சியில் வந்து சேர வைப்பது, இந்த மாதிரியான இழிவான விஷயங்களை செய்யும் போதே அவருடைய சரிவு என்பது தொடங்கிருச்சு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டாருங்கிறதா நிதர்சன உண்மை. அதற்கு வந்து பல வேலைகளை பார்க்கறது, அந்த பயத்துல தான் எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. தன்னிடம் யாரும் இல்லை, கட்சி கட்டமைப்பு கிடையாது, அரசியல் ரீதியான அனுபவம் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. ஏதோ மக்கள் சினிமா பார்த்து சினிமாவை போல விஜய் ஏதோ பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டுட்டாங்க. மக்கள் யாருக்குமே யார் எம்எல்ஏ யார் எதுவுமே தெரியாது. விஜய் என்ற ஒரு இது, விசில் என்ற சின்னம், இதை தவிர வேற மக்களுக்கு என்ன தெரிய போயிட்டது? அப்படி தெரியாத பட்சத்தில் அங்கே நின்ற எம்எல்ஏக்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. அந்த ஒரு மோகம், சினிமா மோகம் மற்றும் கூத்தாடிங்கிற ஒரு பிம்பம், இதை வைத்து அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் திரும்ப ஒருக்கா அந்த மக்கள் இப்போ உடஞ்சிட்டாங்க. 50 நாட்களில் வந்து விஜயோட உண்மை சுயரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து திருப்பி ஒருக்கா அதே மக்கள்கிட்ட போய் அதே அந்த கூத்தாடி பிம்பத்தை காட்ட முடியாது. அந்த பிம்பம் உடைந்து விட்டது. ஊழல் நிறைந்த ஆட்சிங்கிறத மக்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த கவர்மெண்ட்டுக்கு அரசை எப்படி நடத்துவதென்றே தெரியலை. விஜய் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ரூமுக்குள்ளே உட்காந்து யோசனை பண்ணிக்க விஜய் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடம் எடுக்கிறாரு. அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால வந்து ஆதரவு இருந்துச்சுன்னா இவங்க கிட்டலாம் கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க, நான் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துக்கிறாரு. இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. இது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூடிய விரைவில் வந்து இது எல்லாத்திற்கும் வெட்ட விஷயத்திற்கு வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, கூத்தாடியை நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. எம்ஜிஆர் அவர்களும் அதே திரைத்துறையிலேருந்து வந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா திரைத்துறையிலேருந்து வந்தாங்க. ஆனால் இந்த 2 ஆளுமைகளை தான் மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாரு. பிரதமர் மோடி மேல நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் சிறைத்துறையிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் அரசியல் அனுபவம் பெற்று வந்தவர்கள். அண்ணாவிடமும் கருணாநிதி போன்றவர்களோடு அரசியல் செய்தவர்கள். அவர்கள் அரசியல் பாடத்தை கற்றுக்கொண்டு மக்களிடம் எப்படி அணுக வேண்டும், மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் இன்னும் இதே எம்ஜிஆர் வந்தார் அப்படின்னா ஒரு வரப்பில் இறங்கி போய் ஒரு பாட்டிமாவை கட்டி பிடிக்கிறாரு. இவர் செய்வாராத?
இவர் ஓடுறாரு மக்களை பார்த்தாலே. அப்படிங்கிறப்ப அவருக்கும் இவருக்கும் ஒருபோதும் எடை போட முடியாது. மடுவும் உள்ள வேறுபாடுகளே தான். இது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணாரு. தூய்மை பணியாளர்கள் அவருடைய பாதத்தெல்லாம் கூட ஒரு கழுவுன அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் பண்ண பிறகும் பாஜக ஒரு சரிவை தான் சந்திச்சிருச்சு. நீங்க ஒரு மைனாரிட்டி எங்க சரிவை இல்ல சார், 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சரிவை சந்திச்சு நீங்க ஒரு மைனாரிட்டி அரசாக நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். இல்லையே, மக்களுக்கு வந்துங்க ஒரே ஒரு விஷயம், 3வது முறை அப்படிங்கிறது ஒரு சரித்திரம், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். அப்படி இன்று உலகம் ஃபுல்லாக பெரும் தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் மக்கள் வரணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க. அதில் நம்ம கொஞ்சம் சீட்டு கம்மியாக எடுக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ சென்ற ஆட்சி காலத்தை விட இப்போ கம்மியாச்சுன்னு கூட சொல்ல முடியாது. 400ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 240ல் நின்றுச்சு. இல்லை, அதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. சரிங்களா, மக்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி சிந்திச்சிட மாட்டாங்க. அதற்கு பெரும்பாரியாக இன்னும் நம்மளுடைய தென் மாவட்டங்களில் இருக்க மக்களுக்கு இன்னும் அதோட புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வந்திருக்கு விழிப்புணர்வு. மோடி பல திட்டங்கள் இன்னும் அவர்கள் மத்தியில் கொண்டு சென்றுபட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு திட்டத்தை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் தமிழ்நாடு மக்கள் தான். ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு அது மத்திய அரசு திட்டம் பிரதமர் மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டு நமக்கெல்லாம் இந்த திட்டம் பயன்பெறுகிறோம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் சரியா சென்றடையலைங்கிற ஒரு குறைபாடு இருக்குங்க. இப்போ தமிழ்நாடு பாஜக அந்த அளவுக்கு வேலை செய்யலைன்றதுதான் வேலை செய்யலே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இல்லை, வேலை செய்யலேன்னு கிடையாதுங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டல. அது போன கவர்மெண்ட் ஸ்டிக்கர் அட்டி எங்களோட கவர்மெண்ட்டோட சாதனைகள் எல்லாம் அவங்க ஸ்டிக்கரில் போட்டு மறைச்சி ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நாங்கள் எங்களுடைய பிரச்சாரம் செய்து கொண்டு தான் இருந்தோம். அதே போல் எங்களில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுன்னு ஒரு பிரிவு மூலமாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அந்த விழிப்புணர்வை உண்டாக்குனால் கூட மாநில அரசு என்ன செய்யுதுன்னா, நேரடியாக அவங்க அரசு நிறுவனங்கள் மூலம் ஒரு திட்டத்தை கொண்டு போகும்போது அது தமிழக அரசே செய்த மாதிரி பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்க. அது அதற்கு காரணம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பாரதிய ஜனதாவோட ஆட்சி இல்லாதது தான் அதுக்கு சிறப்பு சார். கடந்த ஆட்சியில் திமுகவினர் அதாவது ஒன்றிய அரசுக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சாங்க ஒரு 5 வருஷமா. ஆனால் திரு விஜய் அவர்கள் இப்போ தெளிவாக சொல்லிட்டாரு, அந்த மாதிரி எந்த ஒரு மோதல் போக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம், இணக்கமாக செயல்படுவோம்னு சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் தாவேகா அரசு கொடுக்க முற்பட போறீங்க? சப்போர்ட் அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது அத்தனையும் எப்பொழுதும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தராமல் வழங்காமல் இருந்தது கிடையாது. இன்னும் சொல்லணும் போனால் கூடுதலாக கவனம் எடுத்து தமிழ்நாட்டுக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே போல் இந்த கவர்மெண்ட் சரியான முறையில் மக்களுக்கு திட்டங்களை கொண்டு செலுத்தும் பட்சத்தில், சரியான முறையில் மக்களை அணுகும் பட்சத்தில் மத்திய அரசு பொறுத்தளவு நல்ல ஒத்துழைப்பு நிதியெல்லாம் எல்லாம் தவறாம தமிழ்நாட்டுக்கு அது சரியாக மக்கள் மட்டத்தில் சேரும் பட்சத்தில், மக்களிடத்தில் சேரும் பட்சத்தில் பிரதமர் நரேந்திர ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக நேற்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, திரு விஜய் அவர்கள் கரூருக்கு லேட்டாக போனது தான் அந்த அசம்பாவிதத்துக்கு காரணம்னு சொன்னார். ஆனால் இதே பாஜக தான் என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி தமிழ்நாடு அரசு போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சார் முரண்பாடாக இருக்கு? இல்லை, முரண்பாடு இல்லை. தலைவர் சொன்னது ஒரு பக்கம் சரியாக இருக்கலாம். இதில் இப்போ கோர்ட்டில் இருக்கனால அதை பற்றி என்னோட லெவலில் நான் பேசுறதுல அது சரியாக வராது. அப்படிங்கிறப்போ கரூர் தலைவர் அவர் ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். சிறப்பு சார். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு அப்புறமே பாஜகலேருந்து பல பேர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த வீத லீடர்ஸ் இந்த இயக்கம் தொடங்கின பிறகு பல பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ கமலாலயம் பக்கத்தில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது எப்படி உண்மைதானே? சில பேர் அது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். அவரால் பயன்பெற்றவர்கள், அவருக்காக அவரோடு இறந்தவர்கள், அவர் காலகட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் ஒரு சிலர் போயிருக்காங்க. போனவர்கள் அனைவருமே இப்போது ஏன் போனோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இன்னொரு விஷயம், நேற்று கூட ஒருத்தவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டோம், ஆனால் இப்போ திரும்ப வர்றோம். ஏன்னா ஆனால் அவங்களுக்கு நாங்கள் மெயில் அடித்து பார்க்குறோம், அவங்க அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க கேன்சல்லாம் பண்ணுறது கிடையாது. 20 லட்சம் 30 லட்சம் காட்டியிருக்காங்க. அது உலகம் ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து சேர்ந்த கொஞ்சம் பேர் திருப்பி ஒருக்கா எங்களை விலைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சாலும் அதுக்கான எந்த ஒரு ரிப்ளையும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் திருப்பி ஒருக்கா உணர்ச்சி
போனவர்கள் மற்ற எல்லா பேருமே திரும்ப ஒருக்கா இங்கே வந்து எங்கள் மாநில தலைவரை பார்த்து திரும்ப வந்து அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து நாங்கள் திரும்பவும் இங்கே தான் நாங்கள் தொடர விரும்புகிறோம், இங்கே தான் நாங்கள் வந்து பணியாற்ற விரும்புறோம்னு அவங்க விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. தெரிவிச்சுக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு இணைந்து பணியாற்ற தொடங்கி விட்டார்கள். வேகமாக பணிகள் போயிட்டு தான் இருக்கு. கட்டமைப்புகள் இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இந்த தோல்விய பிறகு பாஜக அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன நடந்தது? தலைவர் செய்வாருங்க. தலைவர் வந்து அவருக்கு காலகட்டம் அவர் எடுத்துக்கிட்டு எந்த மாதிரியான கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வழிகாட்டுதலோட அது பண்ணுவாங்க. கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றுகள்லாம் கிடையாது. கட்டமைப்பு நல்லா இருக்குது. இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான வேலையை மாநில தலைவர் கேட்குறேன். அந்த வலிமைப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வேலை முற்புற எடுத்தாரு? கூட்டு கமிட்டியை ஃபுல்லாக இன்னும் வலிமைப்படுத்துதல், அந்தந்த மாவட்ட தலைவர்களோடு ஒருங்கிணைத்து நிறையா நிகழ்ச்சிகள் இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே அதே போல் திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து முன்னெடுத்து மக்கள் நல பிரச்சனைகளை முன்னெடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தலைவர் நிறையா கவனம். ஏன்னா ஒரு போன ஆட்சி வரைக்கும் பாஜகவில் ஒரு 4 எம்எல்ஏ இருந்தாங்க, ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டாகவே இருந்துச்சு. தொண்டர்கள் வந்து சோர்வடையலை. இப்போ வந்து முழுக்க முழுக்க பாஜக தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருக்காங்கன்ற அந்த கேள்வி வருது. அது கேள்வி இது மட்டும்தான் வரும், பதில் அங்கே வந்து இல்லை. ஏன்னா அங்கே இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. நல்ல தொண்டர்கள் வந்து உற்சாகமாக தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் வந்து அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு. சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஏனால் களத்தில் பணியாற்றுபவர் எங்கள் தலைவர். அந்த களப்பணியை எங்கள் வரை எப்படி களப்பணி ஆற்றணும் அப்படிங்கிறத வந்து வழிகாட்டி அதன் பிரகாரம் நாங்கள் வந்து களப்பணி ஆட்டிகிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாலேயோ ரீல்ஸ் போட்டோ நாங்கள் பணி செய்யலை. இல்லை, இன்னைக்கான ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு இல்லை சார்? அதை வந்து நீங்க ரீல்ஸ்ன்னு நீங்க தப்பான விஷயமா பாக்குறீங்க. நீ மக்கள் தப்பான ஒரு கருவியா எடுத்து. நான் தப்பான விஷயமா நான் சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. களத்திலும் பணியாற்றுறோம். நாங்கள் வந்து ரீல்ஸ் மட்டும் போடல, களத்தில் பணியாற்றுவதைத்தான் முதன்மையாக கொண்டு நாங்கள் மக்கள். ஏன்னா அந்த கேள்வி கேட்டனா, திரு அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளம் வாயிலாக தான் நீ பல இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி இருக்காரு. ஏன்னா அந்த வந்து நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்ல. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது ரைட் தான். சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம இதிலேருந்து போன நிறைய பேர் வந்து தலைவரை கூட அணுகி இந்த மாதிரி வந்து நாங்களாம் பேக்கேஜ் வச்சுருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. அது நான் என்ன உழைக்கிறேனோ அந்த உழைப்புக்கு உண்மையான செய்தியை நீங்கள் போடுங்க, அது போதும் அப்படின்னு அவர் மிக எளிமையாக அனுப்பிச்சிட்டார். உண்மையான செய்தியை போடுங்கள், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற பணிகளை போடுங்கள், சாதனைகளை போடுங்கள். இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பிரபலப்படுத்துங்க. பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் உள்ளே வரலை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிம்பம் அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. அதனால வந்து அந்த பிம்பம் என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அது காணல் நீராக மாறி கரைந்து போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஜக நண்பர் வந்து என்கிட்ட ஒரு வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் எல்லாம் நேற்று வந்தார், 2 வருஷம் தான் ஆச்சு, ஆட்சியவே பிடிச்சிட்டாரு. ஒன்றியத்தில் பாஜக 2014 வந்து ஆட்சி பிடிச்சாங்க, அசுர பலத்தோடு பிடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெறும் ஒரே ஒரு எண்ணிக்கையில் எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கோம். எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆழமாக உழுதுகிட்டு இருக்கோம், கொஞ்சம் அகலமாக உழுத ஆரம்பித்தோம். பாரதிய ஜனதாங்கிறது ஒரு மாபெரும் இயக்கங்க. அந்த இயக்கம் வந்து இங்கே சித்தாந்த ரீதியாகவும் ஒரு நெறிமுறையோடையும் கொண்டு போகிற ஒரு கட்சி. அதை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நேற்று வந்த ஒரு டிவிக்கோட ஒப்பிடவே முடியாதுங்க. ஆட்சி என்பது மட்டும் முக்கியம் கிடையாது. நம் மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் பணி செய்வதற்காக ஆட்சி வரணும்னு நினைக்கிற கட்சி. சும்மா ஒரு சினிமா மோகத்தை காட்டியோ ஒரு ஷோகேஸ் பண்ணியோ நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஒருபோதும் பிஜேபிக்கு இல்லை. அதற்கான காலம் அதிவிரைவில் வந்து. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு முன் வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் எங்களுக்கும் பங்கு வேணும், அதிக சீட்டு வேணுன்ற மாதிரி திமுகவினர்கிட்ட ஒரு டிமாண்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட டிமாண்டு இப்போ வந்து ஒரு நிறைவேறிச்சுன்னே சொல்லலாம். 2 அமைச்சரை வேறு வச்சுருக்காங்க நீங்கள் கேபினெட்டில். உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு காங்கிரஸுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நாங்கள் வந்து துரோகம் செய்துவிட்டு யாரு கூட போக மாட்டோம். ஒரு பதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக 12 ஆண்டுகள் உங்களை தூக்கி பிடித்துக்கிட்டு இருந்தவர்களை உதறி தள்ளிட்டு துரோகம் செஞ்சுட்டு போக பாஜகவுக்கு தெரியாதுங்க. அதனால் வந்து
அப்படி ஒரு பதவி வந்தாலும் அதை வந்து பாஜக ஏற்றுக்காது. அதனால வந்து அந்த காங்கிரஸ் தேய்ந்து போன காங்கிரஸோட நீங்கள் வந்து பாஜகவை ஒப்பிடுவதே இன்னைக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. இப்போ வரக்கூடிய இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறும். அதற்கான முன்னெடுப்புகளை தலைவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாஜக வலுப்பெறும். அந்த கட்சியை எந்தெந்த இடங்களில் நம்ம லேகிங் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி கட்சியை வளர்க்குறதுக்கான வேலைகள் முன்னெடுத்து தொடர்ந்து ஏன்னா இன்றிலிருந்து ஒரு 3 ஆண்டுகள் தான் சரியா இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அதற்கான முன்னேற்பாடு பணிகள்லாம் கரெக்டாக போகுது. ஏன் அந்த கேள்வினா சார், தொடர்ந்து ஒரு பாஜக ஒரு விமர்சனம் வந்துச்சு சார் இந்த எலெக்ஷன் வரைக்கும். என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்குறீங்க, ஒரு 4-5 பேருக்கு வந்து தொடர்ச்சியாக சீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்க ப்ரூவ் பண்ணவும் மாட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் தொண்டர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து தொடருமா? 17 முறை முகமது கஜினி படையெடுத்தார், ஒரு நாள் வென்றார் இல்லையா? அப்போல் வந்து அதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லலை. இருந்தாலும் அவர்களும் உழைத்தார்கள், அவர்களால் தான் கட்சி உழைக்கப்பட்டு மேலே வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு தொடர் அங்கீகாரம் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. அது வந்து தலைவர்களோட டிசிஷன், நம்ம இதில். ஓகே சார், இப்போ இந்த லீடர்ஸ்னு ஆரம்பிச்சார்ல சார் அண்ணாமலை, அது தொடங்கினப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? உண்மையில பயம் வந்துச்சா, இல்லை இவர் ஏன் தனியாக போனன்ற வருத்தம் இருந்துச்சா? இல்லைங்க, அவர் நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தொடங்கினார், அவர் கட்டாயத்தில் தொடங்க வைக்கப்பட்டார். வி த லீடர் எப்போ தொடங்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி 2020 இருந்துச்சு. ஆமாங்க சார். அவர் தொடங்கி போயிட்டு இருக்காரு. அதை அப்பயே தொடங்கிட்டாரு. அதில் ஒன்றும், அதை சிம்பிளாக சொன்னால் நான் முதல்லே சொல்லிட்டேன். அதை ஒரு வேகாத பருப்பாக இருந்தது அது, சிம்பிளாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வேக வைக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பண்ணால் தான் நம்மளோட பிஜேபியை பயன்படுத்தி, பெரும் தலைவர்களை பயன்படுத்தி கட்சியை வளர்னா தன்னை வளர்த்துக்கிட்டு இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி துரோகம் பண்ணிடுச்சுலாம் நிறையா பேர் வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இது மிக தவறான ஒரு கருத்து. ஒருவரை நம்பி வந்து இந்த இயக்கம் கிடையாது இல்லைங்க. அப்படிங்கிறப்ப இந்த இயக்கத்தில் வந்து நிறையா தலைவர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அதனால் வந்து அதை பற்றிலாம் யோசிக்கவும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அப்போ தானே சார் வாக்கு சதவீதம் அதிகமாச்சு. அப்போ அவரும் ஒரு காரணமாக இருக்கு. வாக்கு சதவீதம் 2014 எத்தனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிக சொற்பமானது. 2 தொகுதியை தான் அந்த கூட்டணியே வெற்றி பெற்றுச்சு. ஒன்று ராதாகிருஷ்ணன் அவர் கன்னியாகுமரியில் ஜெயிச்சார், இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஜெயிச்சார். 2 பேர் ஜெயிச்சாங்களா? அன்னைக்கு 18% தான், சொற்பமான பர்சன்ட் கிடையாது. நல்லா போய் செக் பண்ணிப்பாங்க. நம்ம அதே போல் வந்து ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வலிமை பெற்ற ஒரு தலைவர்கள் இருந்த காலத்தில் வந்து இவங்களாம் அரசியல் பண்ணாங்க, களப்பணி செய்தார்கள். அவர்களை எதிர்த்து மிக ஏடிஎம்கே திமுகங்கிறது அசுர பலத்தில் இருந்தப்பயே. அப்போ நம்ம கவர்மெண்ட்டில் இல்லாதப்ப அவங்கெல்லாம் இது பண்ணாங்க. இதை போல் பிஜேபி வந்துங்க இன்னும் சொல்ல போனால் 99 இருந்து ஆரம்பிக்கணும். 99 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்ம 4 எம்பி வச்சுருந்துருக்கோம். 2000 5 எம்பி, 4 எம்பி வச்சுருந்தப்ப 22% நம்ம வாங்கியிருக்கோம். அதே 2000 வந்து 5 எம்பி வாஜ்பாய் பிரதமராக இருந்தப்ப அன்னைக்கு வந்து 7.5% தனிச்சு, ரெண்டுமே தனிச்சு. சரிங்களா? ஒரு காலகட்டங்கள் மாற மாற நம்ம வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நமக்கான வளர்ச்சிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அண்ணாமலை வந்தப்போ வந்து நம்ம அசுர பலத்தில் இருந்தோம் நம்ம, இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப இது ஒரு அவரும் முன்னெடுத்தார் சில விஷயங்கள். அதற்கு காரணம் வந்து நம் உள்துறை அமைச்சரும் பாரத பிரதமரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தலைவர்களும் இல்லை அண்ணாமலை வந்த காலகட்டத்தில். யார் தலைவர், யாரை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு வெற்றிடம் இருந்தப்போ வந்து இன்னும் சொல்ல இருந்தால் அண்ணாமலை சிறப்பாக கட்சிக்காக பயன்படுத்தி உழைத்திருந்தால் இன்னைக்கு கட்சி வந்து நம்ம தான் ஆட்சியை பிடிச்சோம், அந்த வெற்றிடத்தை நிரப்பியிருக்க முடியும். சார் அப்படி என்ன சார் பண்ணார் அப்போ? அதனால என்ன ஒரு பாதிப்பு வந்து தமிழ்நாடு பாஜக சந்திச்சு? அப்படி என்ன பண்ணார்? அதான் இப்போ என்னன்னா தன்னை வளர்த்துக்கிட்டாரு. எண் மக்களில் வந்து எல்லாம் பயங்கரமாக உழைச்சாரு, வச்சாரு, போனார், வந்தாருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு புகழ்பாடுதலுக்கு ஒரு உறுப்பை வச்சுக்கிட்டாங்க. புகழ்பாடுனாங்கள்னு ஒழிச்சு எண் மக்களில் அவர் என்னத்தை சாதிச்சாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார் சார்? நார்மலாக அவர் வந்து என்ன, அவரை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களை அவர் செய்து கொண்டே போனார். கட்சியை வளர்க்கல, எனக்கு தெரிஞ்சு வளர்க்கல.
இது நிறைய பேத்துக்கு முரண்பாடான கருத்து இருக்கலாங்க. அதுல மாற்று கருத்து. கட்சியை வளர்க்கலன்னு சொல்றதுக்கு அது ஒரு காரணம் இருக்கும் சார். என்ன வகையில தன்னை வளர்த்துக்கிட்டாரு, எதை சொல்லி ஒரு தன்னை அவரு வளர்த்துக்கிட்டாரு? இல்ல இப்போ வந்துங்க எதை சொல்லி அப்படின்னா, ஒரே தலைவர் அண்ணாமலை தான். படித்த ஐபிஎஸ் நிறைய ஐபிஎஸ் வந்திருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம், சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தேன். நான் வந்து இருக்காங்க இந்த மாதிரியான உண்மைக்கு புறம்பான நிறையா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு அவர் வந்து. அது அப்படித்தான் தன்னை வளர்த்துக்கிட்டாருன்னு வச்சு, அதே போல் வந்து தனக்கு ஒரு முக்கியத்துவம் வரணும் அப்படிங்கிறது. அதற்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சென்ட்ரல்லையும் வந்து நிறையா சப்போர்ட் இருந்துச்சு அவருக்கு. அதை வந்து பண்ணிக்கிட்டாரு. ஓகே சார், திரும்பவும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விவித லீடர்ஸ் இந்த இயக்கம் ஒரு வலுப்பெற்றுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கற்பனைக்கு. நாளைக்கு பாஜகவோட சப்போர்ட் கேட்டால் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இப்போ வரைங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வீதி லீடர்ஸ்னு ஒரு சிலருக்கு தான் தெரியும். அவர் தமிழ்நாட்டுக்காக உழைக்க வரைக்கிறார். தமிழில் கூட பேர் வைக்கல அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆரம்பமே நான் சொல்கிறது வந்து அது இது இயக்கம்ல நான் கட்சியாக இருக்கிறப்ப வைக்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். பட் உன்னோட தொடக்கம் எப்படி இருக்கணும், இந்த தமிழ் மண் சார்ந்த ஒரு பேரில் வச்சுருக்கணும். ஏன்னா தமிழ் தான் நான் தூக்கி பிடிப்பிக்கிறேன். இப்போ முதல்கொண்டு இப்போ அமெரிக்காவில் போயிருப்பார். பேட்னா அப்படிங்கிற அமைப்புக்கு போனப்போ கூட அதில் வந்து அவங்க என்ன சமூக வலைதளங்களில் பிரபகண்டா பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை செல்லும் ஒரு விழாவிற்கு மோடி அவர்களின் ஆதரவு கடிதம். இப்பையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பெயரை சொல்லிதான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போயும் அதான் பண்ணுறாங்க பாஜக. ஒரு முந்தானத்து ஒரு பெரியவர் சொல்கிறார், ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த விஜய்க்கு எதிராக அண்ணன் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தி அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னும் அவங்களுக்கெல்லாம் தெரியல, வலுப்படுத்தி ஆட்சியை கட்டிலில் ஏற்றுவார் அப்படிங்கிற. அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்னன்னா, பாரதிய ஜனதா அந்த சித்தாந்தத்தை இவர் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் என்னன்னா, நான் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பேன், எனக்கு சித்தாந்தம்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த மக்களோட மனநிலை இன்னும் தெரியல. பிஜேபி யாரோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்களும் தொடர்ந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஏன் குப்புசாமி மகன் அண்ணாமலைன்னு நீ வந்து நிரூபி. அதை விட்டுட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர், எந்த சேனல்லையும் பாருங்கன்னா முன்னாள் மாநில தலைவர், ஏன் வீதி லீடரோட தலைவர்னு போடுங்களே. முன்னாள் மாநில தலைவர் கட்சியை விட்டு போயிட்டார்ல. வீதி லீடர் இயக்கத்துடைய தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல முடியாது, பிராண்டிங் கிடையாது. ஏன்னா அவருக்கு அடையாளம் கொடுத்தது பிஜேபி. அந்த பிஜேபி பேரை வச்சு தான் இந்த வீதி லீடரையே வளர்க்க பார்க்குறாரு. இருந்தாலும் எங்களுடைய தேசிய தலைவர் கிளியராக சொல்லிட்டாரு, துரோகிகளுக்கு இங்கே இடம் கிடையாது, துரோகிகளுக்கு என்றுமே நாங்கள் துணை நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்போ வந்து அண்ணாமலை வந்து ஃபஸ்ட்டு அவங்கள ஆதரவாளர்கள் எல்லாருமே எதை எடுத்துக்கங்க, பிஜேபியை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்துவதா அண்ணாமலையோட வேலையா. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ஏடிஎம்கேவோட தலைவராக போகிறாரு. அது ஒரு கேட்கலான்னு வந்து அவங்க ஏடிஎம்கே தலைவராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு. அடுத்து பார்த்துங்க, இன்னொன்று வந்து ரஜினி பேரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, அஜித் பேரை யூஸ் பண்ணாங்க. தன்னை யூஸ் பண்ணதே கிடையாது, தன்னோட பேரை நிறுத்தினதே கிடையாது. அவர் வந்துடுறாரு, இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, லாரன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி மக்கள் இடத்துல தன்னை கொண்டு போகிறதுக்கு முதுகுல சவாரி பண்ணுறது அண்ணாமலையோட வேலையா. இல்லை சார், அப்படி நம்ம எப்படி சார் எடுத்துக்கணும்? அவர் ஒரு ஐபிஎஸ் நல்லா படித்த ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ளவர், இவர் இப்படி யூஸ் பண்ணுறாருன்னா பின்னாடி தமிழிசை அக்கா முந்தானத்து கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வர்றப்போ வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டேன். நான் அப்போ எம்பிபிஏ டாக்டரு, ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ வந்து படித்தவர்கள்னு நிறையா பேர் இருக்காங்க. கிரண் பேடி கூட ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்தாங்க, அவங்களையும் முன்னிறுத்தினாங்க. இதை போல் நிறையா. இதே போல் அண்ணாமலையை போல் அஸ்ஸாமில் சுரேஷ் அதிகாரி வந்து முன்னிறுத்தப்பட்டார். அவர் என்ன பண்ணார், ஆட்சியை கொண்டு வந்தார்களா இல்லைங்களா? இதை போல் வந்து ஒவ்வொரு இதுலேயும் அஸ்ஸாமில் இருக்கிற மேற்கு வங்கத்தில் எவ்வளோ கடுமையான ஒரு லீடரை எதிர்த்து ஆட்சியை இன்றைக்கி கொண்டு வந்துட்டார். அப்படிங்கிறப்ப அஸ்ஸாமில் அதே போல் அந்த மாநில தலைவர் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார். இதை போல தான் உன்னையும் நம்பி உனக்கான அந்த சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதை வந்து தவறான ஒரு இதில் முதுகுல குத்திட்டாருன்னு ஓப்பனாக சொல்கிறீங்களா சார் நீங்கள்? அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் என்ன இருக்குது, நிறையா பேருக்கு இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இல்லை அவர் வந்து கட்சிக்காக உழைச்சார், இது பண்ணார், இதெல்லாம் பேசுகிறது தப்பு, அப்படிலாம் நிறையா விமர்சனம் வரும் இதை முடிச்சதுமே. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க.
ஆனா வெளியில போயும் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னை வரைக்கும் தமிழ்நாடு பாஜக இருந்தாலும் சரி, தேசிய தலைமையா இருந்தாலும் சரி, ஒரு டைரக்ட் அட்டாக், ரொம்ப ஒரு கடுமையான அட்டாக் இல்லையே. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் என்ன இப்போ அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன குறை கண்டாருங்க? ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நீ வீடியோ வெளியிட்டு இருந்தாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆமா. அது கூட பெருசா சொல்லிக்கிற ஆமா, அளவுக்கு பாரதிய ஜனதாவே எதிர்ப்பு அப்படின்னாரு. ஆமா. சரி, அது இல்லை, அது சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே குறை சொல்கிற அளவுக்கு அவருக்கு மனச்சாட்சி உறுத்தும்ல. நம்ம இன்னைக்கு நமக்கு இந்த கட்சி என்னடா துரோகம் பண்ணிச்சு, நம்ம இப்படி பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு. அதை போல் அவருக்கு குறை சொல்வதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை அந்த மாதிரி தங்க தாம்பலத்தில் வச்சு தூக்கி எல்லாம் தாளாட்டினாங்க. பட் அவர் வந்து தன்னை மட்டும்தான் வளர்த்துக்கணும், கட்சியராக வளர்க்கக்கூடாது, தான் ஒரு மன்னராட்சி போல் இங்கே நடத்தணும், சர்வ அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி லீடர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி அணிவகுத்து நின்றார்கள். ஒரு தலைவரை மாற்றியதே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இவரும் இதே எங்கள் தலைவர் வந்து அவர் இருக்கும்போது துணைத் தலைவராக இருந்து ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தார். உங்களுக்கான தேவையான அனைத்து சப்போர்ட்டுகளும் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ அந்த மனப்பக்குவம் வரணும். அது வரல, அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்காது. தொண்டர்களை மதிக்கக்கூடிய இடத்துல வந்து நயினார் நாகேந்திரன் இருக்காரா, அண்ணாமலை இருக்காரா? அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு மனிதாபிமானம்னு எடுத்துக்கோங்க. தொண்டர்களை வந்து இவர் மென்மையா எல்லா பேருமே பேசியிருக்காங்க. அவர் புயல், இவர் தென்றல். ஆமாம், தென்றல் தான் என்றைக்குமே சுவாசத்துக்கு யூஸ் ஆகும். புயல் வாரி போட்டு கொண்டு போயிடும். ஆமாம், அது நல்லதெல்லாம் அழிவை ஏற்படுத்தி விட்டு போயிடும். எந்த புயலாவது இதுவரையும் இந்த புயல் வந்தது, இந்த புயலால் இவ்வளோ மக்கள் சுபிச்சம் பெற்றார்கள்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? அதனால் வந்து மென்மையானவர், தென்றலை போன்றவர் தான். அத்தனை பேர்த்தையும் எந்த வேறுபாடும், மிக எளிமையானவர். பண்ணையார் ஆனாலும், உண்மையான பண்ணையார் ஆனாலும், ஆனால் அவர் மிக எளிமையாக நடந்துக்கணும், அந்த மாதிரியானவர். இன்னும் சொல்லப்போனால் இவர் இருந்த காலகட்டத்தில் வந்து நான் பார்த்த சில உண்மைகள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கடுமையாக தன்னை காட்டிக்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க. என்னப்பா கமலாலயம் வந்தாலே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருந்தாருங்க. ஒரே ஒரு விஷயம், இவர் வந்ததுமே என்ன பண்ணாருன்னா, அவ்வளோ மாவட்ட செயலாளர்களையும் அவ்வளோ மீட்டிங் நடத்த, அதை பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு பண்ணாருன்னா, அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு தான் வழி தெரியும் எப்படி பண்ணாங்க என்ன அப்படின்னா. அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு தெரியும். இன்னும் தொடர்ந்து இருந்தால் மாவட்ட தலைவர் அத்தனை பேரும் ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பாங்க. உங்களுக்கு உண்மையான விஷயம் அந்த சூழ்நிலையும் உருவாயிருக்கும். சில விஷயங்கள் எப்படி நம்ம சொல்ல முடியாது. வெளிப்படையாக சொல்ல முடியல யாருனாலையும். நிறைய பேர் சொல்லிட்டும் போனாங்க. ஏன் சொல்லலை? நிர்மல்குமார் போகிறப்ப சொல்லிட்டு போகலையா? அவங்க இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க போனாங்க, காயத்ரி ரகம் போகிறப்ப சொல்லிட்டு போகல. போல் நிறையா பேர் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தில் ஏதாச்சும் கேள்விப்படுறீங்களா? கட்சி பணிகளை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார் தலைவர். இன்னொரு ஒரு ஒரு மனிதாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேளுங்க. நம்மளுடைய முன்னாள் தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ தான் தலைவர் வந்து பொறுப்பேற்று கொஞ்ச நாள் இருந்தாங்க. இங்கேருந்து வேலூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப அந்த ஒரு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இந்த கான்வாய் வண்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. தலைவரும் தேசிய தலைவரும் நம்ம மாநில தலைவரும் வந்த காரு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் கிடையாது, ஒரு டயரு இதாகி பஸ் ஆகிடுது. அப்போ இம்மிடியட்டாக மாநில தலைவர் என்ன பண்ணார்னா, இம்மிடியட்டாக அவரை சேவ் பண்ணி கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விடுறதுக்கான வேலைகளை மட்டும் செய்துட்டு இம்மிடியட்டாக என்ன பண்ணார்னா, அந்தந்த யார் காவலர் யார் என்னென்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காத்திருக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டுட்டு தேசிய தலைவரை வந்து விமானத்தில் ஏற்றிய பின்பு உட்காந்து ஒரு இது நடக்கிறப்ப நம்ம நிர்வாகிகள்லாம் விடக்கூடாது, இந்த கவர்மெண்ட்டு வந்து அப்படியா இப்படியா, அந்த கவர்மெண்ட்டை வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும், இப்படி ஒரு மோசமான வண்டியை கொடுக்கலாம் வைக்கலாம்னு தலைவர் பொறுமையாக கேட்டுட்டு, சரி இதெல்லாம் நம்ம பண்ணுனா என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க? உடனே அவங்களாம் இல்லை ஒன்றுமே கிடையாது, என்னையும் தேசிய தலைவரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றிய அந்த டிரைவரை பணியிட நீக்கம் பண்ணுவாங்க. ரியாலிட்டிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக பாதுகாப்புக்கு வந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இடைமாற்றுவாங்க. மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். இதை வந்து எங்களை காப்பாற்றியவர்களை நாங்கள் பழி வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானம் சிந்தனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே நிறைய பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகட்டும், தப்பு கிடையாது. இதே என்னுடைய முன்னாள் தலைவர், இந்நாள் வீதி லீடரோட தலைவர் வந்து நிறுவன தலைவர் அண்ணாமலையாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா, டயரை தூக்கி உருட்டி விட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ இங்கே ஒரு ஃபோட்டோ ரீல்ஸை போடுறான்னு இருப்பார். மிகப்பெரிய போராட்டம், ஆக்ரோஷமாக பேசியிருப்பார்.
என்னுடைய தேசிய தலைவர் வர்ற வண்டியை உன்னால் ஒழுங்காக கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஆக்ரோஷமாக பேசி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி ஒரு டிரைவர், அவன் ஏதோ அரசு டிரைவர், இவர்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ண வச்சிருப்பார். வேற ஒன்றும் பெருசாக நான் பப்ளிசிட்டி தர்றது தான் அண்ணாமலை அவர்களுடைய முழு வேலையா இருந்திருக்குன்றீங்க. நீங்கள் தானங்க சொன்னீங்க, நானா சொல்கிறேன். நீங்களே சொல்றீங்க, நீங்களே கேட்டீங்கன்னா இருக்கு. ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. சமீபத்தில் அது அந்த நிகழ்ச்சியில, அமெரிக்காவில் நடந்த அந்த நிகழ்ச்சியில தாவேக அரசுக்கு ஒரு ஓராண்டு அவகாசம் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ வந்துங்க, முதல்ல வந்து ஆளுங்கட்சி தேசிய கட்சியில் இருந்தார். அதே கமலாலயத்தில் உட்காந்து என்னை வந்து நீ கைது செய்து பாருனாரு. இதே இது நம்ம கவர்மெண்ட்டு வந்து இல்லாமல் இருந்திருந்தா அந்த பேட்டியெல்லாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? அதான் அந்த அளவுக்கு வந்து பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஏதாச்சும் பேசி இந்த வீதி லீடருக்கு இருக்குமா, ஊழலே இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாரா? ஊழலை நான் வந்து நோண்டி துருவி எடுத்துருவேன். நான் சொல்கிறேன் 1000 ஊழல். இன்றைக்கி ஒன்றும் கிடையாதுங்க. பிரபுன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், கனிம வளத்துறை அமைச்சர். அவர் காலையில் போய் குவாரியை போட்டுவார், சாயந்தரம் என்ன ஆகும்? அவங்க அப்பா நல்லா கூலிங் கிளாஸை போட்டு காரில் போயிட்டு அவங்ககிட்ட கட்டிங் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா இதை போல் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியே தெரியாதுன்னு அவங்களும் நினச்சிருக்காங்க, ரீல்ஸை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை போலெல்லாம் வந்து இப்போ துப்பறிவும் நாயகராச்சே நீங்கள், இதெல்லாம் தெரியாது அவங்க. வேற என்ன ஊழல்லாம் சார் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு? இந்த 60 நாட்கள் அதான் இப்போ கூட போட்டிருக்காங்களே, புஷியானது மேலே 1008 ஊழல் போட்டாங்க, நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த எஸ்என்ஜி எல்லாம் இன்னும் இது தொடர்வதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாதா? அதே போல் ஏன்னா போன தடவை ஊழல் ஆச்சு, நீங்கள் அவங்களே தொடர்ந்தாங்கன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் இந்த பாவங்க, இந்த கல்யாணம் வைக்கிறதுக்காகத்தான் இந்த சமுதாய நலக்கூடம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த திருமண மண்டப சார்ஜ் என்னமோ கவர்மெண்ட்டுக்கு போகிறது 5000 நம்ம சம்திங் தான். வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவோம், டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், 40,000 ரூபா 50,000 ரூபா வாங்கலாம். இந்த மாதிரி அராஜகமாக வந்து கேட்டால் வந்து லோக்கல் எம்எல்ஏ போய் கேட்கும். அப்புறம் வெளியில் போய் கொடுக்குறதுக்கும் இங்கே கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மாதிரியாக தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது தொடர்ந்து நடக்க நிறுத்தவலாம் மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 10 நாளில் வந்து பாஜகவினர் வைத்த ஒரு விமர்சனம்னா, திமுக ஆட்சிக்கும் தாவேக ஆட்சிக்கும் வித்தியாசமே இல்லைன்றாங்களே, அதுக்கு நீ ஏற்றுக்கிறீங்க? அதானே, அதைத்தான் சொல்கிறேனே, தொடருது. அத்தனை சும்மாவாச்சு பிடபிள்யூடியில் வந்து இதை கேன்சல் பண்ணாங்க, என்னத்தை டெண்டர் ஃபுல்லாக கேன்சல் பண்ணாங்க, எல்லா துறையிலும் கேன்சல். ஏன் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணல? டாஸ்மார்க் டெண்டரை கேன்சல் பண்ணல, மற்ற டெண்டர்லாம் எப்படி கேன்சல் பண்ணுங்க? சின்ன நாம்கி வாஸ்க்காக சின்ன டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்பட்டது. அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கான்ட்ராக்டர் வேறொரு பேரில் உருவெடுத்து உள்ளே வர்றாங்க. இங்கே நினச்சிக்கிறாங்க நம்ம வந்து கண்ணை மூடிட்டா பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. அப்படிங்கிறப்ப வந்து இது ஊழல் நிறைந்த ஆட்சி தான், அதைத்தான் உண்மையை தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காங்க. பல விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக போல் சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றிங்க.